தொகுதி எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு கூட தெரியாது. இவருக்கு இருக்கிறது பூரா காமாலை உள்ள கண். எங்க பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவார். நான் கேட்கிறேன், இங்க 34 சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு அவர் வருவார், அவர் சொல்வாரு இங்க எதையுமே செய்யவில்லை அப்படின்னு. ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்கேன் கொண்டாந்து அப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எதுவுமே நடக்கல, எங்களுக்கு ஜிஹெச்சுக்கு போகாம இங்கேயே ஸ்கேன் பண்ண முடியுது. இல்ல உங்களுக்கு நோய் வந்ததே நீங்க கனவு காணதுதான், நீங்க ஸ்கேன் போனதே நீங்க கனவு காணதுதான். நான் சொல்றேன், நான் இயக்குனர், நான் சொல்றேன் சினிமா எதுவுமே நடக்கல. இந்த பச்சோந்தி, இந்த சந்தர்ப்பவாதி, இந்த 5 கட்சி தாவன ஒரு நபர், அரசியலுக்கு சம்பந்தப்படாத ஒரு நபர், வாழ்க்கையில 10 ரூபாய் ஒரு நலத்திட்டம் செய்யாத நபர், வாழ்க்கையில 1 மணி நேரம் பொது சேவை செய்யாத நபர் இங்க வந்து சொல்றாராம் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் விடியல் கொடுக்க போறாராம். அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஏயா சினிமா சங்கி, உனக்கு எம்எல்ஏ பணி முக்கியமா இல்ல திருப்பி திரைப்படம் போற திட்டமா? அப்ப ஐயா சொல்றார், அது இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, அது தேர்தல் நடந்த பிறகுதான் சொல்லணும். ஏன்னா நான் பிரபல இயக்குனர், பிரபல நடிகர், நான் திரைப்படம் பெரிய சக்சஸ் ஸ்டார், சினிமால இருந்து வந்த சங்கியா இருந்தாலும் நான் சினிமாக்காரன் தான் அப்படின்றார். பார்த்தா சுத்தி இருக்கிற 5-6 அதிமுக நிர்வாகி, மொத்தமே அவ்வளவுதான் பாக்கி இருக்காங்க மத்திய தொகுதியில, அது வேற. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவருக்காக நாங்க போய் ஓட்டு கேட்டு இருக்கோம், இவருக்காக போய் மக்கள்கிட்ட நம்ம பேரை நம்ம உறவை பயன்படுத்தி கேட்டு இருக்கோம். கேள்வி கேட்டா சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகுதான் சொல்வேன் நான் எம்எல்ஏயா இல்ல நான் திரைப்பட இயக்குனரா. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதி, சம்பந்தம் இல்லாத நபர், அரசியல் கொள்கையில் சைஃபர், நீதி கட்சிக்கு அவதூறு இழக்கும் வகையில் அதற்கு துப்பில்லாத ஒரு நபர், ஜாதி வெறியன், அதுக்கு புது நீதி கட்சியின் பேர் வச்சிருக்கிறோம். எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம், கொந்தளிப்பு வருது. என்ன பண்றது, காலத்தின் கொடுமை. ஒரு முறை திரு எம்ஜிஆருடைய ஆதரவினால் அலையினால் வெற்றி பெற்றாரே தவிர பாக்கி எல்லா தேர்தலையும் பணத்தை இறக்கி 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 தோல்வி அடைந்தார். இதுதான் இந்த மனிதருடைய அடையாளம். நான் கேட்கிறேன், 3ஆவது தடவை நான் இங்க நிற்கிறேன், என்னைக்காவது ஒரு தடவை நான் அவங்கள்ட்ட வந்து நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கேனா? கரெக்ட். நான் கை சுத்தமானவன் என்று இங்க பெருமையோடு நிற்கிறேன். திரளாக கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் என் மாலை வணக்கம். என்னை சந்திப்பதற்கு வெளிவந்து இங்கே உற்சாக வரவேற்பு கொடுத்து இன்முகத்தோடு அனைவரும் இங்கே இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களம் இப்போது ஓரளவுக்கு எனக்கு பழக்கமாகிவிட்டது. 2016, 2019, 2021, 2022 உள்ளாட்சி, 2024 பாராளுமன்றம் என்று பல தேர்தல்களை சந்தித்து உங்கள் பெரும் ஆதரவினாலும் உங்கள் அன்பினாலும் எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அந்த மனநிறைவுடன் நாங்கள் பல சாதனைகள் செய்திருக்கிறோம். எல்லா வகையிலும் இதுவரைக்கும் வேற எந்த உறுப்பினரும் திரட்டாத தகவல்கள், டேட்டாபேஸ், கால் சென்டர், புகார் பெட்டி எல்லாம் வைத்து, எனவே பல ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம் 10 ஆண்டுகளில் என்று நான் மன நிறைவடைகிறேன். ஆனால் இந்த தேர்தல் ஒரு புது அற்புதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஒரு பெரிய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுடைய கட்சி வேட்பாளர் யாரையும் போடாமல் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இங்க சொல்ற மாதிரி, நம்ம தோழர் மணி சொல்ற மாதிரி இறக்குமதி செய்து இங்க வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, எந்த தேர்தலையும் நான் எதிர் வேட்பாளரை பற்றி பேசினதே இல்லை. தோழர் மணி என்னை எதிர்த்து நின்று 10% வாக்கு வாங்கினவர். ஒரு நாள் அவரை பற்றி நான் தப்பாக பேசவில்லை, அவர் என்னை பற்றி தப்பாக பேசவே இல்லை. இதுதான் அரசியல் நாகரிகம், இதுதான் மதுரையுடைய பண்பாடு. ஆனா மதுரைக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சினிமா சங்கி ஒருவர் இங்க நம்மளோட களத்துல நாகரிகமற்ற வகையில் தினமும் வாயை பொழுத்து கொண்டே இருந்தார் பல நாட்களாக. நானும் பொறுத்து பார்த்தேன், இவருக்கு என்னைக்காவது புரிய போகுதா, இது மதுரை, இது கோயம்புத்தூர் அவரோட பூர்வீகம் இல்லை, இது சென்னை அவரோட வாழ்ற ஊர் இல்லை. ஏற்கனவே அவங்க வீட்டில் 4 கட்சி தாவி இது 5வது கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இத்தகைய சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகள், தத்துவமே இல்லாத அரசியல்வாதிகள் வாயை திறந்து மிகவும் கூவுவது அவங்களுக்கே ஆபத்துன்னு தெரிய போகுதா இல்லையான்னு நானும் காத்திருந்து பார்த்தேன். ஆனா
ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி இவரு இயக்குனரா, திரைப்பட இயக்குனரா இருக்கவருக்கு இன்னைக்கு பார்த்திபன் குமார் என்ற ஒருத்தர் அவர் இயக்குனராகி இவரை நடிகராகி ஆக்கி ஏசி சண்முகம் என்று ஒரு ஊழலில் மிதக்கிற ஒரு அரசியல்வாதி, அவரு பேருக்கு ஒரு கட்சி வச்சிருக்கார். உண்மை பேரு அது ஏசி சண்முகத்தின் தோல் காப்பாற்றும் கட்சி, அதுதான் அதோடைய உண்மை பேர். ஆனால் நீதி கட்சிக்கு அவதூறு இழக்கும் வகையில் அதற்கு துப்பில்லாத ஒரு நபர், ஜாதி வெறியன், அதுக்கு புது நீதி கட்சி பேர் வச்சிருக்காங்க. எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம், கொந்தளிப்பு வருது எனக்கு. என்ன பண்றது, காலத்தின் கொடுமை. இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட தன்மை உள்ள நபர். என்ன சின்னத்துல நிக்கிறாங்க, இரட்டை. அம்மையார் ஜெயலலிதாவால் இவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆத்துக்கு நடுவில் கட்டியிருந்த கட்டடங்களில் கிட்டத்தட்ட மாணவர்கள் சாகும் அளவுக்கு வெள்ளம் வந்து அதற்கு பிறகு இவர் மேல் அரெஸ்ட் வாரண்ட் போட்டு இவர் தலைமறைவாகி அரசாங்கம், அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கம் போய் அந்த கட்டடத்தெல்லாம் ஆத்துல கட்டினதை இடிச்சு வெளியேற்றின நபர் இவர். பச்சோந்தி இன்னைக்கு அதிமுக சின்னத்திலேயே வந்து நிக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு நபர்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னும் பல சுவாரஸ்ய தகவல் இருக்கு இந்த நபரை பத்தி, இன்னும் வரும் நாட்களில் நான் சொல்கிறேன். குறிப்பாக இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது வரைக்கும் வாழ்க்கையில் நின்ற எல்லா தேர்தலிலும் ஒரு முறை திரு எம்ஜிஆருடைய ஆதரவினால் அலையினால் வெற்றி பெற்றாரை தவிர பாக்கி எல்லா தேர்தலையும் பணத்தை இறக்கி 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 தோல்வி அடைந்தார். இதுதான் இந்த மனிதருடைய அடையாளம். நான் கேட்கிறேன், 3ஆவது தடவை நான் இங்க நிற்கிறேன். என்னைக்காவது ஒரு தடவை நான் அவங்கள்ட்ட வந்து நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கேனா? கரெக்ட். நான் கை சுத்தமானவன் என்று இங்க பெருமையோடு நிற்கிறேன். இந்த கபட நாடகம் நடிக்கும் ப்ரொடியூசர் அவர் ஏதோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மதுரையை வச்சு பெருமை காணலாம் என்று சிந்திச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருபோதும் இங்கே எடுபடாது. ஏன் எடுபடாது என்றால், மதுரை மண் வரலாற்று சிறப்பு மிக்க மண், கொள்கை ரீதியாக சிந்திக்கக்கூடிய மண், நியாயத்தை தேடிய கண்ணகியின் மண், இயக்கத்தில் முக்கிய இடம் பெற்ற மண். இந்த மண்ணில் இந்த ப்ரொடியூசரும் இந்த டிரெக்டரும் இந்த நடிகரும் அவங்க கூட இருக்கிற குடும்பம்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்மளாம் முட்டாள்கள் நினைக்கிறாங்களா மதுரை மக்கள்? நான் கேட்குறேன், இது 2-3 உதாரணம் சொல்லி நான் கேட்குறேன். இங்கே சலவை கூடம் கட்டினது யாரு? நான் தானே. எத்தனை கட்டினேன்? முதல்ல ஒன்று கட்டினேன், அது 10ஆவதுன்னு சொன்னாங்க, 2ஆவது கட்டினேன். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்லணும்னா அங்கே கழிப்பறை கட்டினேன், அங்கே கிணறுக்கு சீரமைப்பு செய்யணும், என்னென்னமோ செஞ்சேன். ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய பணி. இந்த நபர் திடீர்னு அங்கே வந்து அது விபத்து நடந்த உடனே விபத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தீய சக்தி, இவருக்கும் அந்த சலவை கூடக்கும் சம்பந்தமே இல்லை. இவருக்கு அங்க ஒரு சலவை கூட இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா இவருக்கு தொகுதி எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு கூட தெரியாது. இவருக்கு இருக்கிறது பூரா காமாலை உள்ள கண். எங்க பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இங்க 34 சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு அவர் வருவார், அவர் சொல்வாரு இங்க எதையுமே செய்யவில்லை அப்படின்னு. அம்மையார் சொல்லுவாங்க, என்னம்மா பேசுறீங்க, எங்க எம்எல்ஏ எங்க அமைச்சர் எங்களுக்கு 34 சாலை அமைச்சர் கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க எதுவுமே இல்லைன்னா உங்க கண்ணை நம்பாதீங்க. நான் சொல்றேன் இங்க எதுவுமே இல்லை, நான் திரைப்பட இயக்குனர், எனவே நீங்க நான் சொல்றதுதான் நம்பணும். திருவிக்கா ஸ்கூலுக்கு வருவாரு, எதுவுமே செய்யவில்லை என்பார். அங்க ஒரு சின்ன பையன் சொல்லுவான், தாத்தா எங்க ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டாந்தது எங்க அமைச்சர் எங்க எம்எல்ஏ, எங்களுக்கு காலை உணவு உருவாக்கி கொடுத்தது எங்க அமைச்சர் எங்க எம்எல்ஏ, எனக்கு பசி இல்லாம இருக்க தாத்தா, நீங்க என்ன சொல்றாங்க எதுவுமே செய்யவில்லை. இல்ல தம்பி, உன் வயிற்று சொல்றது உண்மை இல்லை, நான் சொல்றதுதான் உண்மை, நான் திரைப்பட இயக்குனர், நான் சினிமா சங்கி. கரெக்டா? இங்க ஒரு சமுதாய கூட இருக்கு, நான் கட்டி கொடுத்த நிதி இல்லை, உங்களுடைய இல்ல விழாக்கள்லாம் அங்க நடத்துவீங்க. இங்க வந்து சொல்லுவாரு அங்க எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அமைச்சர் எதுவுமே சொல்லல. அந்த அம்மையார் சொல்லுவாங்க, எங்க குடும்ப கல்யாணத்தை அங்க நடத்தினவங்க, எப்படிங்க சொல்றீங்க அங்க எதுவுமே இல்லை? இல்ல கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு நீங்க சிந்திக்கணும், நான் சொல்றேன் எதுவுமே நடக்கல, எனவே கல்யாணம் நடந்திருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக்கும் ஒரு நபர் ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்கேன் கொண்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க எதுவுமே நடக்கல, எங்களுக்கு ஜிஹெச்சுக்கு போகாம இங்கேயே ஸ்கேன் பண்ண முடியுது. இல்ல உங்களுக்கு நோய் வந்ததே நீங்க கனவு காண்டதுதான், நீங்க ஸ்கேன் போனதே நீங்க கனவு காண்டதுதான். நான் சொல்றேன், நான் இயக்குனர், நான் சொல்றேன் சினிமா எதுவுமே நடக்கல.
இந்த அளவுக்கு இருக்கிற நபர் எந்த எத்தனையோ பண்ணிருக்கோம். நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இந்த தொகுதியில் 10 ஆண்டுகளில் 70,000 நபருக்கு மேல் நேரடியாக என்னுடைய மேம்பாட்டு நிதியிலேயோ சொந்த நிதியிலேயோ பயனடைந்திருக்கிறீர்கள். பெருமை, மன நிறைவு. ஆனா இயக்குனருக்கு, சினிமா சங்கிக்கு நீங்கெல்லாம் ஆளே இல்லை. ஏன்னா உங்க 70,000 பேர் நீங்க இல்லவே இல்லை. அவர் கண்ணுக்கு மஞ்சள் காமாலை தானே இருக்கு, எதுவுமே நடக்கலையே. அப்ப எப்படி 70,000 நபர்கள் நல்லா இருக்காங்க? அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். இந்த பச்சோந்தி, இந்த சந்தர்ப்பவாதி, இந்த 5 கட்சி தாவன ஒரு நபர், அரசியலுக்கு சம்பந்தப்படாத ஒரு நபர், வாழ்க்கையில 10 ரூபாய் ஒரு நலத்திட்டம் செய்யாத நபர், வாழ்க்கையில 1 மணி நேரம் பொது சேவை செய்யாத நபர் இங்க வந்து சொல்றானா அவர் தான் உங்களுக்கு எல்லாம் விடியல் கொடுக்க போறாராம். என்ன மாதிரி ஆளு? செலவை கூட இருக்குன்னு கூட தெரியாத நபர் தீ விபத்து நடந்த உடனே அங்க போறாரு. நானும் போனேன். ஏன்னா நான் கட்டி கொடுத்தது என் தொகுதி, என்னுடைய கடமை. நான் போய் என்ன பண்ணேன், எப்படி இது தீ விபத்து நடந்தது? நான் பொறியாளர், நான் பல பட்டம், பல உலக பெரிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பெற்றிருக்கிறேன், கல்வி பெற்றிருக்கிறேன். ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு தலைப்பையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னென்ன சிம்டம் இருக்கு, எங்கெல்லாம் என்ன பிரச்சனை, இது எப்படி நடந்திருக்க முடியும், இது எப்படி திருத்தணும் என்று போய் நான் ஆய்வு செய்கிறேன். ஏன் இது செய்யறேன்னா, இதோட பழக்கம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னால LIC கட்டடத்துல ஒரு தீ விபத்து நடந்து ஒருத்தர் மறைந்தார். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ பாக்கியெல்லாம் சும்மா போய் போட்டோ எடுக்கிறதுக்கு போனாங்களே தவிர, நான் போய் ஆய்வு செஞ்சுட்டு போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு, கலெக்டரை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், என் கணிப்பில் இது இயற்கையாக நடந்த விபத்தில்லை, இதுல ஏதோ மர்மம் இருக்கிறது. நான் பல இடங்களில் ஆராய்ச்சி செய்தவன், இது சாதாரண ஒரு விபத்து இல்லை, இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கலை, ஆனா இதை ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னேன். 2 மாதங்களுக்குள் கலெக்டரும் தனியா கூப்பிட்டாரு, கமிஷனரும் தனியா கூப்பிட்டாரு. சார் நீங்க சொன்னதுதான் ரைட்டு, அது திட்டமிட்டு அங்க இருந்த ஊழியர் கொலை செஞ்சிருக்காரு இந்த நபரை, இதுதான் படித்தவர்களுடைய அடையாளம், இதுதான் எங்களுடைய பணி. இங்க பின்னால ஒரு போர்வெல் வச்சிருக்கேன், அது ரொம்ப நாளா கோரிக்கை வைத்திருந்தது. உடனே நான் வந்த உடனே நிறைவேற்றி பெற்று இங்க பல பேருக்கு பட்டா கொடுத்துருக்கேன். நாளைக்கு அவர் பிரச்சாரம் வரும்போது என்ன சொல்லுவாரு, இங்க எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. இவர் பிரச்சாரம் செய்யும்போது ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. அந்த 5 பேர்ல ஒரு யார் தெரியுமா? PM மன்னன் என்ற முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் துணை மேயர். மன்னன் உட்பட்ட ஒரு 4-5 பேர் கூட நிற்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஏயா சினிமா சங்கி, உனக்கு MLA பணி முக்கியமா இல்லை திருப்பி திரைப்படம் போகிற திட்டமா? அப்போ ஐயா சொல்றார், அது இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, அது தேர்தல்லாம் நடந்த பிறகுதான் சொல்லணும். ஏன்னா நான் பிரபல இயக்குனர், பிரபல நடிகர், நான் திரைப்படம் பெரிய சக்சஸ் ஸ்டார், சினிமாலேருந்து வந்த சங்கியா இருந்தாலும் நான் சினிமாக்காரன் தான் அப்படின்றார். பார்த்தா சுத்தி இருக்கிற 5-6 அதிமுக நிர்வாகி, மொத்தமே அவ்வளவுதான் பாக்கி இருக்காங்க மத்திய தொகுதியில, அது வேற. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவருக்காக நாங்க போய் ஓட்டு கேட்டு இருக்கோம், இவருக்காக போய் மக்கள்கிட்ட நம்ம பேரை நம்ம உறவை பயன்படுத்தி கேட்டு இருக்கோம். கேள்வி கேட்டா சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகுதான் சொல்றேன் நான் MLA-யா இல்ல நான் திரைப்பட இயக்குனரா. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதி, சம்பந்தம் இல்லாத நபர், அரசியல் கொள்கையில் சைஃபர், சட்டமைப்பு யாருக்கு என்ன பொறுப்பு, கவுன்சிலருக்கு என்ன பொறுப்பு, MLA-க்கு என்ன பொறுப்பு, MP-க்கு என்ன பொறுப்பு, மாநில அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு, மாநகர அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்புன்னு அடிப்படை புரிதல் இல்லாத சட்டமைப்பு சைஃபர். மதசார்பின்மைக்கு காப்பாற்றுவதில் எந்த எண்ணமும் இல்லாமல் மதவெறிக்காரர். மதுரையில என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியாத ஒரு சைஃபர். ஒரு MLA திட்டத்தில் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு தேர்தல் போது போனா கல்வெட்டு மறைத்திருப்பார்கள் என்று கூட தெரியாத ஒரு அறியாமையில் மிதக்கிற ஒரு நபர், அரசியல் நாகரிகம் தெரியாத நபர் இங்க வந்து உங்கள்கிட்ட 20-30% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உங்களுக்கு எண்ணற்ற பணிகள் செய்த என்னை அவர் கூறுகிறார், PTR ராஜினாமா செஞ்சுட்டு போகணுமா? யாருக்கு? இந்த சங்கிக்கு. இந்த சங்கிக்கு நான் ராஜினாமா செஞ்சுட்டு போகணுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம்?
அவருக்கு என்ன பதில் சரியான பதிலா இருக்கும்? டெபாசிட் இல்லாம அனுப்புனாதான் நம்மளுக்கு சுயமரியாதை மதுரைக்கு. அதனால் நான் சொல்றேன், இது மதுரை மண். இவருக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் மதுரையோடைய அடையாளத்துக்கு எதிராக விழுகிற வாக்கு. நான் இரட்டை இலை ஆதரவாளர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்களிடம் கூறுவேன், உங்கள் அம்மையாரால் விரட்டப்பட்ட அப்ஸ்காண்டிங் ஆன ஏசி சண்முகத்தோடைய கட்சியில இவர் இருக்கிறாரு. இவருக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்க அம்மையாருக்கு செய்கிற அவதூறு, துரோகம். அதனால் இன்னுமே நான் சொல்றேன், எல்லா பிரச்சாரத்திலையும் நம்ம முடிக்கிற முழக்கம் ஒரே ஒரு முழக்கம். யார் நம்மலாம்? நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன், நீ யார்? நன்றி, வணக்கம்.